அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆவணி 27 இன்று வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 12, 2025. இன்று கிருத்திகை, அதே போல் மகாபரணி கொண்டாடப்படுகிறது. அதே போல் இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று மாலை 4:30 வரை பரணி, பின்பு கிருத்திகை. திதி இன்று பிற்பகல் 2:01 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராச நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை. ராசி பார்த்திங்கன்னா கன்னி துலாம். இந்த சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணம், துலா ராசி துலா லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாங்க சொல்லக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசனம் ஏற்படுத்தும். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த மட்டும் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, இந்த குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதே போல் இந்த ஓரையும் சேர்ந்து பயன்படுத்தக்குள்ள 100% உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் சுக்கிர பகவான் தான் இன்று ஓரநாதன் கதாநாயகன். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ சுக்கிர ஓரைய சுப வர, இதுக்கு அடுத்து வர புதன் வர சுப வர, இதுக்கு அடுத்து வர சந்திர வர சுப வர, 3 மணி நேரம் தொடர்ந்து சுப வர தான் உங்களுடைய எந்த எண்ணங்கள் நிறைவேறவில்லையோ அந்த எண்ணங்களை நிறைவேற்றலாம். இப்போ காலை சுக்கிரவாரம் பார்த்தீங்கன்னா 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கப்புறம் 2 வாரம் சுபவாரங்க தான். நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. ராகு காலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9, சூலம் மேற்கு. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் சூலம் மேற்கு. கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஏன்னா இன்று மேற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றாதான் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.